நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். மாமியார் மருமகன் கதை யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் இது மாதிரி அழகான மாமியார் கிடைச்சா இந்த மருமகனால எப்படி சும்மா இருக்க முடியும்? லாட்ஜ்ல ரூம் போட்டு மஜாவா இருக்கிறதுக்காக வீட்டுல யாருக்கும் தெரியாம இப்படி திருட்டுத்தனமா வெளியே சந்திக்கிறாங்க. இந்த மாமியார் தான் படத்தோட ஹீரோயின். ஹீரோயினோட கில்மாவான நிறைய போட்டோஸ் இந்த மாப்பிள்ளை கிட்ட கிடைச்சிருக்கு. நம்மளோட அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் மாப்பிள்ளைக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க மாப்பிள்ளைய சந்திச்சு பேசுறாங்க. காய் குண்டி இடுப்பெல்லாம் தாறுமாறா இருக்குன்னு இந்த மாப்பிள்ளை மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறான். எல்லா போட்டோஸையும் ஒண்ணு விடாம பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு பயங்கரமா மூடாச்சு. கை அடிக்க கூடாதுன்னு எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன், என்னால முடியல. அதனால விடிய விடிய கையடிச்சு ரொம்ப மஜாவா இருந்தேன். உங்க அழக வர்ணிக்க வார்த்தைகளே இல்ல. ஒரு போட்டோலையும் செதுக்குன சில மாதிரி இருக்கீங்க. உங்க போட்டோஸை பார்த்ததுல இருந்து என்னால ஒழுங்கா வேலையே செய்ய முடியல. வேலை செய்யும் போது கூட காய் குண்டி இடுப்பெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடியே வந்து நிக்குது, என்ன டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு மாப்பிள்ளை மனசை விட்டு பேசினதும் இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. நம்ம அம்மனகட்டையா இருக்கிற போட்டோஸை எல்லாத்தையும் மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துட்டாரே அப்படின்னு யோசிக்கும் போது மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்து பேசுறதுக்கு மாமியாருக்கு ஒரே வெக்கமா வருது. அந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது சொல்லுங்க அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோயின் மாப்பிள்ளை கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு தனியா உட்காந்து பேசலாம். எனக்கு கிடைச்ச எல்லா போட்டோஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாம் இங்க உட்காந்து பண்ணா நல்லா இருக்காது, எல்லாரும் பாத்துருவாங்க. பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான லாட்ஜ் ஒன்னு இருக்கு, அங்க போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய அப்படியே பிடிக்கிறான். மாப்பிள்ளை இப்படி கைய பிடிப்பாருன்னு ஹீரோயின் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம பக்கத்திலேயே ஒரு லாட்ஜ்ல ரூம் போடுறாங்க. மாப்பிள்ளை சொல்றான், வெளியே ஜோரா மழை பெய்யுது, குளிருக்கு எதமா ரூமுக்கு போய் சில மஜாவான வேலைகளை செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை நைஸா உள்ள கொண்டு போறான். ஐயோ இதெல்லாம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பயந்துகிட்டே ஹீரோயினும் அவன் கூட மெதுவா நடந்து ரூமுக்கு போறாங்க. ரூமுக்குள்ள வந்ததும் ஹீரோயினோட கில்மா போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறான். காய் குண்டி இடுப்பெல்லாம் தாறுமாறா இருக்கு பாருங்கன்னு தம்பியை பிடிச்சு தேய்ச்சிக்கிட்டே பேசுறான். மாப்பிள்ளை அப்படி பேசுறத கேட்டதும் ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வருது. போட்டோஸை காமிக்கிற சாக்குல நம்மள நல்லா வச்சு செய்யறதுக்காக தான் இப்படி ரூம் போட்டு நம்மள இங்க கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு மெதுவா புரிய ஆரம்பிக்குது. மாப்பிள்ளையும் அடுத்த கட்டத்துக்கு போறான். மெதுவா தம்பியை உருவி வெளியே எடுத்து இப்படிதான் கையடிச்சேன்னு ஹீரோயின் எதிர்க்கவே அடிச்சு காமிக்கிறான். அவன் தம்பியை பார்த்ததும் ஹீரோயினுக்கும் பயங்கரமா மூடாவது. அதை பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. திருட்டு பூனை மாதிரி அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கும் நம்ம மேல ஆசை இருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன, கையை எடுத்து டக்குன்னு உள்ள விட்டுறான். சொர்க்க வாசல்ல விளையாடி நல்லா மூடேத்தி சூடேத்தி இந்த லாட்ஜ்ல எதுக்கு ரூம் போட்டாங்களோ அந்த வேலையை மங்களகரமா ஆரம்பிக்கிறாங்க. அவன் மனசுல இருக்கிற ஆசைகளை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா செய்யறான். மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு ஹீரோயினும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரம் வாயில வாங்க வச்சு அதுக்கப்புறம் மெதுவா ஷாட் போட ஆரம்பிக்கிறான். முன்னாடி பின்னாடி வாயில ஒரு இடம் விடாம வெறித்தனமா ஷாட் அடிக்கிறான். குனிய வச்சு நிக்க வச்சு செவுத்துல சாய வச்சு தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் அப்படியே அவுத்து விடுறான். ஹீரோயினும் திருட்டு பூனை மாதிரி அவன் சொல்லும் போதெல்லாம் வாயில வாங்கிக்கிட்டு அவன் கொடுக்கறத எல்லாத்தையும் நல்லா வாங்கிக்கிறான். மாப்பிள்ளையும் கிடைச்ச சான்ஸ நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். இவங்களை பார்த்ததுல இருந்து இவன் என்னென்ன ஆசைப்பட்டானோ எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கையடிச்சானோ அதை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு வெளுத்து வாங்குறான். நல்லா எண்ணெய் தடவி பின்னாடி நின்னுகிட்டு ஷாட் போட்டு யாரும் போகாத ஆழங்களுக்கு போறான். காய் குண்டி இடுப்புல வெறியா இருக்கிறான். ஒரு இடம் விடாம ரசிச்சு ருசிச்சு உச்ச கட்டத்தை அடைஞ்சு எல்லாத்தையும் தெறிக்க விடுறான். மேட்டர் எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினும் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரா. அன்னைக்கு லாட்ஜ்ல நடந்த கில்மா எல்லாத்தையும் அப்புறம் படிச்சு கையடிக்கிறதுக்காக ஹீரோயினோட ரகசியமான டைரியில ரொம்ப டீடைலா ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் எழுதி வைக்கிறான். மாப்பிள வெரைட்டியா ஷாட் போட்டது, வாயில வாங்கினது, அவன் கதற விட்டது அப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒரு நாவல் கதை மாதிரி இந்த ரகசியமான டைரியில எல்லாத்தையும் எழுதுறா. அப்படி எழுதிட்டு இருக்கும் போது இவங்க புருஷன் அங்க வராரு. என்னடி இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர, இவ்வளவு நேரம் எங்க ஊர் சுத்திட்டு இருந்த அப்படின்னு புருஷன் கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, நான் ஷாப்பிங் போனேன், ரொம்ப டிராபிக்கா இருந்தது, அதனாலதான் வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நல்லா மழுப்புறா. மறுநாள் திரும்பவும் மாப்பிளைய சந்திக்கிறா. மாப்பிள்ளை நேத்து கொடுத்த மஜாவான இன்பத்துல ஹீரோயின் மயங்கிட்டான். இவன் தம்பி இல்லாம இவளால இனிமே வாழ முடியாது, அது மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டான். இன்னைக்கும் லாட்ஜ்ல ரூம் போட்டு மஜாவா இருக்கிறதுக்காக இவனை தேடி ஹீரோயினே வந்திருக்கிறான். இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்த மாப்பிள்ளை சும்மா இருப்பானா? அவன் சொல்றான், நம்ம ஊர்ல இருக்கிற லாட்ஜ்ல எல்லாம் ரூம் போட்டா அது ரொம்ப ரிஸ்க், நம்ம மாட்டிப்போம். பக்கத்து ஊருக்கு போய் ரொம்ப தூரமா இருக்கிற லாட்ஜ்ல தான் இனிமே ரூம் போடணும், அதுதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு இந்த மாப்பிள்ளை சொன்னதும் ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. பக்கத்து டவுன்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் லாட்ஜ் ஒன்னு நடத்துறான், அங்க போய் நம்ம ரூம் போடலாம், அதுதான் நமக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து டவுனுக்கு வராங்க. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டோட லாட்ஜ்ல ரூம் போட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மஜாவா இருக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவன் தப்பா எடுத்துக்க மாட்டானா அப்படின்னு ஹீரோயின் மாப்பிள்ளை கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சொல்றான், உங்க போட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட காமிச்சேன். காய் குண்டி இடுப்பெல்லாம் பார்த்து அவனும் அப்படியே மயங்கி போயிட்டான். கெஞ்சி அவனும் நல்லா கையடிக்கிறதுக்காக 2-3 போட்டோஸ அவனும் எடுத்துக்கிட்டான். நீ நல்லா போட்டதுக்கு அப்புறம் எனக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுறா மாப்பிள்ளைன்னு
என் காலை பிடிச்சுக்கிட்டு துடியா துடிக்கிறான். உங்களை போறதுக்கு அவன் பைத்தியக்காரன் மாதிரி அலையறான். எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்லன்னு தினமும் எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றான். மாமியார் கிட்ட கேட்காம நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு அவன் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். இனிமே எல்லாம் உங்க கையில தான். நீங்க மட்டும் ஓகே சொன்னா அவனும் நம்ம மஜாவான விளையாட்டுல வந்து சேர்ந்துப்பான். நாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடணும்னு வச்சுக்கோங்க, அந்த மஜாவான அனுபவத்தை உங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்களால மறக்கவே முடியாது அப்படின்னு பேசி ஹீரோயினை பயங்கரமா மூடேத்துறான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயினும் லைட்டா பயந்து போறாங்க. இல்ல மாப்பிள்ள, எனக்கு அதுலெல்லாம் அனுபவம் இல்ல, எனக்கு அதெல்லாம் யோசிக்கும் போதே பயமா இருக்கு, அதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம், இன்னைக்கு நம்ம 2 பேரும் மட்டும் மஜாவா இருப்போம் அப்படின்னு சொல்லி மங்களகரமா அவங்க மேட்டரை ஆரம்பிக்கிறாங்க. புது புது வெரைட்டிகளை ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் வாயில வாங்குற டெக்னிக்ல மாப்பிள்ள மயங்கி போறான். பல பல ஆங்கிள் ஷாட் போட்டு துடிக்க விடுறான். உலகத்தையே மறந்து மேட்டர் பண்ணி ஒரு சொர்க்க பூமிக்குள்ள நுழைறாங்க. தலை எது, கால் எது, கை எது, கழுத்தது அப்படின்னு பாக்குற நமக்கு குழப்பம் வர மாதிரி பின்னி புடஞ்சுக்கிட்டு பாம்பு மாதிரி மஜாவா என்ஜாய் பண்றாங்க. செஞ்சுட்டு இருக்கும் போதே நடுவுல வாயில வாங்கி மாப்பிளைய நல்லா குஷிப்படுத்தி அவன் வெறித்தனமா குடுக்கறத எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிக்கிறாங்க. அசையாம ஒரு இடத்துல லாக்கு போட்டு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நல்லா ஷாட் அடிக்கிறான். உச்ச கட்டத்தை அடைஞ்சு எல்லாத்தையும் தெறிக்க விடுறான். மாப்பிளையோட பூல் இல்லாம ஹீரோயினால இனிமே வாழ முடியாது. அது மாதிரி ஒரு நிலைமைக்கு போறாங்க. அவனை பிரிஞ்சு ஒரு செகண்ட் கூட இவங்களால இருக்க முடியல. தினமும் வீட்டுல ஏதாவது போய் சொல்லிட்டு மாப்பிளைய பாக்குறதுக்கு வந்துருவாங்க. தூரமா ஏதாவது ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப மஜாவா இருப்பாங்க. இப்படியே பல நாட்கள் ஓடி போகுது, பல வாரங்கள் ஓடி போகுது. தினமும் அவன் கொடுக்க இவங்க வாங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரு மஜாவான வாழ்க்கை. என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு மேட்டர் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் நடுவுல பயப்படுவாங்க. அதுக்கு மாப்பிள்ள சொல்லுவான், அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது, நீங்க சும்மா இருங்க, பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நெகட்டிவா பேசாதீங்க, உங்க வாய் சும்மா இருக்கிறதாலதான் இப்படி எல்லாம் நீங்க நோய் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்ன தூக்கி அவங்க வாயில வச்சிருவான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இதெல்லாம் மறந்ததும் திரும்பவும் நல்லா ஷாட் போட்டு துடிக்க விடுவான். ஆனா ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் ஹீரோயினோட வாழ்க்கை இப்படி மஜாவா இருந்ததே இல்ல. ரொம்ப அடக்க ஒதுக்கமா வாழுற ரொம்ப டீசென்டான ஒரு மாமியாரா தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. குடும்ப குத்துவிளக்கா இருந்த நம்ம ஹீரோயின் எப்படி இந்த மாப்பிள்ளையோட மேட்டர் வலையில வந்து விழுந்தாங்கன்னு ஒரு பிளாஷ்பேக்ல அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி ஒண்ணு நடக்குது. அங்க ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க. இதுதான் படத்தோட ஹீரோயின். இந்த கிழவன் தான் ஹீரோயினோட புருஷன். இது ஹீரோயினோட பொண்ணு. இந்த வெறியன் தான் இவங்களோட மருமகன், அதாவது இவங்க பொண்ணோட புருஷன். இவங்க எல்லாருமே இந்த பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. பார்ட்டியில எல்லாருமே டான்ஸ் ஆடும்போது இந்த மருமகன் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடாம மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறான். அப்போ இவன் எப்படிப்பட்ட ஆன்டி வெறியன்னு யோசிச்சு பாருங்க. என்னடா நடக்குதுன்னு ஹீரோயினோட புருஷனும் அவங்க டான்ஸ் ஆடுறதையே அப்படியே வெறிச்சு பாக்குறான். கண்ட இடத்துல புடிச்சுக்கிட்டு நல்லா பெசஞ்சு டான்ஸ் ஆடுறத இங்க உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட புருஷன் எல்லாத்தையும் பாக்குறான். மாப்பிள்ளையும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் டான்ஸ் ஆடுற சாக்குல காய் குண்டு இடுப்பெல்லாம் நல்லா பெசஞ்சு விளையாடுறான். இதெல்லாம் வேணான்னு மாமியாரும் ஒன்னும் சொல்லவே மாட்டாங்க. அதனால இவங்களுக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மாப்பிள்ளை நல்லா பூந்து விளையாடுறான். கல்யாணம் ஆனதுல இருந்து ஹீரோயினை நினைச்சு நிறைய நாள் கையடிச்சிருக்கான். அப்போ எவ்வளவு வெறியா இருப்பான்னு பாருங்க. குண்டில எல்லாம் அவன் தம்பியை போட்டு தேய்ச்சு ஒரு வேற லெவல் டான்ஸ் ஆடுறான். அதை எல்லாத்தையும் தூரமா உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட புருஷனும் எல்லாத்தையும் பாக்குறான். நம்ம பொண்டாட்டி வெளியே தான் பத்தினி வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறா. மாப்பிள்ள கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி டான்ஸ் ஆடுறா பாரு அப்படின்னு அவரும் மனசுல நினைச்சுக்கிறாரு. அவன் பொண்டாட்டி இருக்கும் போதே, அதாவது இவங்க பொண்ணு இருக்கும் போதே இப்படி மாமியார் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறானே, இந்த சான்ஸுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருப்பான் போல அப்படின்னு ஹீரோயினோட புருஷனும் யோசிக்கிறான். டான்ஸ் ஆடுற சாக்குல அவனை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டு ஹீரோயினும் ரொம்ப மஜாவா என்ஜாய் பண்றான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த மாப்பிள்ள மேல இவளும் கொஞ்சம் ஆசையா இருந்திருக்கா போல. அது எல்லாமே இவங்க ஆடின டான்ஸ பார்த்தாலே கிளியரா புரியுது. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு புருஷன் கிட்ட வந்து உட்காந்து சரக்கடிக்கும் போது புருஷன் கேக்குறான், அவன் உன் மேல நல்லா தம்பிய உரசி ஒரு டான்ஸ் ஆடுறான், நீயும் எதுவும் கண்டுக்காம அவன் கூட சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடுற, என்னடி நடக்குது, இது எவ்வளவு நாளா நடக்குது, மாப்பிள்ளைய உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இந்த புருஷன் ரொம்ப கிண்டலா கேக்குறான். சீரியஸா கேட்கணும்னு தான் நினைக்கிறா. ஆனா பொண்டாட்டி கூட சண்டை போட வேணாம்னு அவன் கேட்க நினைச்சதை எல்லாத்தையும் ரொம்ப கிண்டலா கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பின்ன உடம்பே படாம எப்படி டான்ஸ் ஆட முடியும், டான்ஸ் ஆடும்போது அங்க எங்கேயும் படும், அதெல்லாம் சகஜம் தானே, தம்பி பட்டுடுச்சு குண்டி பட்டுடுச்சுன்னு பேசுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல, நீங்க அது மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு பாக்குறதாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படின்னு ஹீரோயினும் புத்திசாலித்தனமா பேசி நல்லா மழுப்புறா. நீ நல்லா மழுப்புற, உனக்கு அவனை பிடிக்கும், அவன் கூட நீ மஜாவா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த புருஷன் ஹீரோயினோட காதுல மெதுவா சொல்றான். உங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் அமைஞ்சா தம்பியை நல்லா வாயில வாங்குவே, நீ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு புருஷன் சொன்னதும் இதெல்லாம் கேட்டு ஹீரோயினும்
அப்படியே ஷாக் ஆகுறா. என் மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அப்படியே மிரண்டு போறா. அன்னைக்கு நைட்டு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினும் மாப்பிளைய நினைச்சுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்குறாங்க. புருஷன் உடனே பக்கத்துல வந்து கண்ட கண்ட இடத்துல எல்லாம் பிடிச்சு நோண்டி ஹீரோயினை நல்லா மூடேத்தி சூடேத்தான். அவங்க ரெண்டு பேரும் பார்ட்டியில ஆடின டான்ஸ பார்த்து இந்த கிழவனுக்கும் நல்லா மூடாகி போச்சு. அதையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு ஹீரோயினை நல்லா போடணும்னு இவன் பிளான் பண்றான். அவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் கழட்டி அம்மனமாக்கி ஒரு மஜாவான விளையாட்டு ஒண்ணு விளையாடுறான். வயசான தம்பிய கஷ்டப்பட்டு உருவி உருவி நிக்க வச்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரும் ஷாட் போடுறாரு. கண்ணை மூடிக்கிட்டு அந்த டான்ஸ நினைச்சு நல்லா மேட்டர் பண்றான். பல ஆங்கிள் வெறித்தனமா ஷாட் போடணும்னு புருஷனுக்கு ஆசை. ஆனா தம்பியில பிரச்சனை இருக்கிறதால அவரு வழக்கமா பண்ற ஒரே ஆங்கிள் ஷாட் போட்டு எல்லாத்தையும் தெரிக்க விடுறான். 2 நிமிஷத்துல எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு அவர் எழுந்துக்கிறார். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் பயங்கரமா கடுப்பாவரா. ஒரு 5 நிமிஷம் கூட இவரால ஷாட் போட முடியலையேன்னு பயங்கரமா ஃபீல் பண்றா. ஆனா அவளோட வருத்தத்தை முகத்துல காமிச்சுக்காம அப்படியே நடிக்கிறா. புருஷன் தப்பா எடுத்து பண்ணு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றா. புருஷன் கக்கூஸ் போன கேப்ல ஹீரோயின் மாப்பிளைய நினைச்சு உலகத்தையே மறந்து உல்லாசமா கையடிக்கிறா. பார்ட்டியில அவன் கூட டான்ஸ் ஆடினது, காய் குண்டி இடுப்பெல்லாம் பிடிச்சி அவன் பிசைஞ்சு பார்த்தது, அவன் தம்பியை வச்சு உரசுனது, அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா கற்பனை பண்ணி ரொம்ப உல்லாசமா கையடிக்கிறா. வயசான புருஷனால ஒழுங்கா மேட்டர் பண்ண முடியாததால இது மாதிரியே தினமும் கையடிச்சுக்கிட்டு அவளோட வாழ்க்கைய ஓரளவுக்கு மஜாவா ஓட்டிக்கிட்டே வரா. ஆனா ஹீரோயின் இது மாதிரி தினமும் கையடிக்கிறத இவங்க புருஷன் எல்லாத்தையும் பாக்குறான். பக்கத்து பில்டிங்ல போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பைனாக்குலரை வச்சுக்கிட்டு ஹீரோயின் கையடிக்கிறத எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பாக்குறான். அப்படி இவ எதை நினைச்சு கையடிக்கிறான்னு இவருக்கும் தெரியாது. அநேகமா நம்ம மாப்பிளைய பத்தி தான் இவ கற்பனை பண்ணி கையடிக்கிறா அப்படின்னு இந்த கிழவனும் யோசிக்கிறான். பொண்டாட்டியோட மனசுல என்னென்ன ஆசைகள் இருக்கு, மாப்பிளைக்கும் இவளுக்கும் ஏதாவது கில்மாவான தொடர்பு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா கண்டுபிடிக்கணும்னு இந்த கிழவனும் பயங்கரமா பிளான் பண்றான். 2 பேரையும் கையும் களவுமா பிடிக்கணும், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போட்டோ எடுத்து இந்த உலகத்துக்கே காமிக்கணும்னு யாருமே யோசிக்காத அளவுக்கு ஒரு பெரிய பிளான் ஒண்ணு போடுறான். மாப்பிளையும் பொண்ணும் இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க அப்படின்னு ஹீரோயின் அவங்க புருஷன் கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட புருஷன் ஹீரோயினை பார்த்து ரொம்ப நக்கலா சிரிக்கிறான். மாப்பிள்ளை விருந்துக்கு வரானா, அதுதான் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியா, உனக்கு இன்னைக்கு ரொம்ப மஜா தான் போ அப்படின்னு இந்த புருஷன் சொன்னதும் ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி கேவலமா பேசுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, அது நம்ம மாப்பிள்ளை, அவரையும் என்னையும் சேர்த்து இப்படி கில்மாவான கதையை கட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல அப்படின்னு ஹீரோயினும் ரொம்ப பத்தினி மாதிரி நடிக்கிறா. இவ நல்லா நடிக்கிறான்னு புருஷனுக்கும் தெரியுது. ஏன்னா இவ தினமும் ரகசியமா கையடிக்கிறத இவரு பார்த்துக்கிட்டே தானே வராரு. அன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளையும் பொண்ணும் விருந்து சாப்பிடறதுக்கு இவங்க வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிறத புருஷன் கவனிக்கிறான். நான் இருக்கும் போதே இப்படி பண்றாங்களே, நான் இல்லன்னா கண்டிப்பா இவங்க 2 பேரும் நல்லா மேட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு இவனுக்கு புரியுது. சாப்பாடு சாப்பிடுற மாதிரியே ஹீரோயினும் மாப்பிள்ளையும் கொஞ்சி விளையாடுறத இவன் பார்த்துக்கிட்டே வரான். சாப்பிடும் போது சரக்கு ஓவரா அடிச்சதால கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு பயங்கரமா தலை சுத்துது. நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போறாங்க. ஏதோ தப்பா இருக்கே, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு புருஷனும் பாக்குறான். பயங்கரமா மூடாயி பாத்ரூமுக்கு கையடிக்க போறாளான்னு அவனும் யோசிக்கிறான். பாத்ரூமுக்கு போய் ரொம்ப நேரமாயும் அம்மா வரலையேன்னு இவங்க பொண்ணு பாத்ரூம் கதவை திறந்து பாக்குறா. இங்க பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு தரையில கிடக்குறா. உடனே எல்லாரும் ஓடி வந்து ஹீரோயினை அலேக்கா தூக்கி ஒரு கட்டில படுக்க வைக்கிறாங்க. அவங்க இன்னும் அப்படியே மயக்கமாவே இருக்கிறாங்க. உங்க அம்மாவோட இன்சுலின் இன்ஜெக்ஷன் எங்க இருக்குன்னு தெரியும்ல, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோயினோட புருஷன் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாரு. அவங்களும் உடனே போய் அதை எடுத்துட்டு வராங்க. ஆனா அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த இன்ஜெக்ஷனை எப்படி போடுறது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. உடனே மாப்பிள்ள சொல்றான், எனக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட தெரியும், எங்க அம்மாவுக்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷனை அவன் வாங்கிக்கிறான். ஹீரோயினை குப்புற படுக்க வச்சு குண்டிய நல்லா பிசைஞ்சு தேய்ச்சு இவன் இன்ஜெக்ஷன் போடுறான். இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சும் சும்மா இல்லாம குண்டிய போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். காய் குண்டி இடுப்பெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கி போறான். அப்படியே தூக்கி போட்டு மேட்டர் பண்ணணும்னு துடியா துடிக்கிறான். அதெல்லாம் பார்த்து பயங்கரமா மூடாயி அவன் தம்பி நட்டுக்குது. அவன் பாட்டுக்கு நிறுத்தாம குண்டிய பிசைஞ்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அதை எல்லாத்தையும் ஹீரோயினோட புருஷனும் பாக்குறான். என்னடா இவன் நான் இருக்கும் போதே ஏன் எதிரிலேயே இப்படி குண்டிய பிடிச்சு தேய்க்கிறானே, என்னடா இவன் நம்ம மாப்பிள ஒரு உலகமகா வெறியன்னு அவனை அப்படியே முறைச்சு பாக்குறான். அதுக்கு மாப்பிள சொல்றான், தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, இது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டா நல்லா தேய்ச்சி விடணும், இல்லன்னா மருந்து ஒழுங்கா உள்ள போகாம அப்படியே வெளியே வந்துடும், அதனாலதான் நான் இப்படி போட்டு பயங்கரமா தேய்க்கிறேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இந்த மாப்பிள சொன்னதும் இந்த கிழமை சொல்றான், நான் என்ன இன்ஜெக்ஷன் போடுறது இப்பதான் முதல் முறையா பாக்குறேன், எல்லாரும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தேய்ச்சி தான் விடுவாங்க, நீ என்ன இப்படி போட்டு பிசைஞ்சு பாக்குற, இப்படி குண்டிய பிசைஞ்சுதான் உங்க ஊர்ல எல்லாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, பார்த்த நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும்டி, சூத்த மூட்டு கிளம்பு அப்படின்னு மாமனார் சொன்னதும் மாப்பிள்ள அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆகுறான். மாப்பிள்ளையும் பொண்ணும் போன உடனே இந்த கிழவன் அவங்க ரூம்ல ஒரு பெரிய லைட் ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறான். லைட்டை ஆன் பண்ணி குப்புற படுத்து கிடக்கிற ஹீரோயினோட அழக ரசிக்கிறான். காய் குண்டி இடுப்பெல்லாம் பார்த்து பயங்கரமா மூடாவறான். பக்கத்துல வந்து மாப்பிள்ள பண்ண மாதிரியே குண்டிய போட்டு பிசைஞ்சு பாக்குறான். அருமையா இருக்கு, சும்மாவா மாப்பிள்ள போட்டு பிசைஞ்சு பார்த்தான், இது மாதிரி கிடைச்சா எவன் தான் சும்மா இருப்பான் அப்படின்னு அதை போட்டு பிசைஞ்சு ஒரு வழி ஆக்குறான். ஹீரோயினும் மயக்கத்திலே இருக்கிறதால அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்க
அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் கழட்டி அம்மனக்கட்டை ஆக்குறான். அந்த லைட்டை மேலையும் கீழையும் தூக்கி தம்பிய கையில பிடிச்சுக்கிட்டு பல பல ஆங்கிள் அழக ரசிக்கிறான். ஐயோ இவ்வளவு வருஷமா இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையேன்னு தலையில அடிச்சுக்கிறான். ஒரு பக்கம் இவ்வளவு வருஷத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு அதை நினைக்கும் போது வருத்தமாவும் இருக்கு. ஆனா அதே நேரம் ரொம்ப வருஷமா தூங்கிட்டு இருந்த இவன் தம்பி அவன் மாப்பிள்ள பண்ண சில செல்மிஷத்தை பார்த்து எழுந்துக்கிச்சே அப்படின்னு நினைக்கும் போது இந்த கிழவனுக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம கிச்சனுக்கு போய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை கொண்டு வரான். அப்புறம் என்ன நல்லா எண்ணெய் தடவி பின்னாடி நின்னுகிட்டு ஷாட்டு மேல ஷாட்டு போட்டு அவன் இது வரைக்கும் போகாத பல பல ஆழங்களுக்கு போறான். இப்படி பண்ணும் போதும் வேற மாதிரி மஜாவா இருக்குன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு நிறுத்தாம ஷாட்டு போடுறான். பல வாரங்களா சேர்த்து வச்ச எல்லாத்தையும் நல்லா ஆழமா இறங்கி இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நாளைக்கு உலகமே அழிஞ்சிடுன்ற மாதிரி தெரிக்க விடுறான். துவண்டு போய் சோர்ந்து போய் அப்படியே படுத்துக்கிறான். பல வருஷமா தூங்கிட்டு இருந்த அவன் தம்பியை எழுப்பின மாப்பிள்ளைக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரகசியமா ஒரு டைரி ஒன்னு எழுத ஆரம்பிக்கிறான். இவ மாப்பிளைய பத்தி யோசிச்சு கையடிக்கிறது, இவளோட கில்மாவான ஆசைகள், மாப்பிள்ள கூட எப்படி மேட்டர் பண்ணணும், அவன் தம்பி எப்படி இருக்கும், அது மாதிரி ஹீரோயினோட மனசுல இருக்கிற கில்மாவான ஆசைகள் எல்லாத்தையும் இந்த ரகசியமான டைரியில டீட்டெயிலா எழுதி வைக்கிறா. யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃபுக்குள்ள அதை பத்திரமா ஒளிச்சு வைக்கிறா. அப்புறம் பார்த்து கையடிக்கிறதுக்காக அவளோட கற்பனை கதைகளை ரொம்ப கில்மாவா ரொம்ப மஜாவா இதுல எழுதி வைக்கிறா. இந்த டைரி ஃபுல்லா இவளையும் மாப்பிளையையும் சேர்த்து அவளே உருவாக்க ரொம்ப கில்மாவான கதைகள் மட்டும்தான். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இத படிச்சு நல்லா உல்லாசமா கையடிக்கிறதே இவளுக்கு ஒரு வழக்கமா போயிடுச்சு. ஹீரோயின் அப்படி ஒரு நாள் கையடிச்சிட்டு இருக்கும்போது இவளோட புருஷன் வந்து அதை பாத்துறான். என்னடி பண்ற அப்படின்னு அவன் கேட்டதுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த இடத்துல லைட்டா சொரிஞ்சுது, அததான் சொரிஞ்சேன் அப்படின்னு நல்லா மழுப்புறா. ஆனா இவ கையடிச்சிட்டு தான் இருந்திருக்கான்னு இந்த புருஷனுக்கு கிளியரா தெரியுது. சரி எல்லாரும் பண்றதுதானே, இதெல்லாம் எதுக்கு நோண்டி நோண்டி பெருசாக்கணும்னு அதை கேட்காம அப்படியே விட்டுறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷமானதுல இப்பதான் முதல் முறையா பொண்டாட்டி இப்படி பண்றத இவன் பாக்குறான். இவ எதை நினைச்சு கையடிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புருஷனுக்கும் பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. நம்ம மாப்பிளைய பத்தி தான் இவ யோசிச்சு கையடிக்கிறா அப்படின்னு இந்த கிழவனுக்கும் லைட்டா சந்தேகமா இருக்கு. பொண்டாட்டியோட சரக்குல தூக்க மாத்திரைய மிக்ஸ் பண்ணி அவளுக்கே தெரியாம அவளுக்கு கொடுக்கறான். அதை குடிச்சு ஹீரோயினும் அப்படியே மயக்கம் போட்டு படுத்து கிடக்குறாங்க. இதுதான்டா சான்ஸ்ன்னு இந்த புருஷனும் ரொம்ப கில்மாவான ஒரு வேலையை செய்யறான். அது என்னன்னா அவன் கேமராவை எடுத்து ஹீரோயினை விதவிதமா போட்டோ எடுக்கிறான். அம்மனை கட்டையாக்கி பல பல ஆங்கிள் இருந்து ரொம்ப கில்மாவான போட்டோக்களை தாறுமாறா எடுக்கிறான். வயசானதால இவனால ஒழுங்கா போட முடியல. அதனால இது மாதிரி கில்மாவான விஷயங்களை இந்த கிழவன் செய்யறான். அவன் மனசுக்குள்ள தேக்கி வச்சிருந்த ஆசைகளை எல்லாத்தையுமே ஒன்னொன்னா வெளியே கொண்டு வரான். யாருமே பார்க்காத ரொம்ப கில்மாவான ஆங்கிள் எல்லாம் கண்ணா பின்னான்னு போட்டோ எடுக்கிறான். ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிறதால அவங்கள சுத்தி இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் பண்ணும்போது புருஷனுக்கு பயங்கரமா மூடாவது. தம்பியை பிடிச்சு உருவி உருவி ஹீரோயினை பார்த்துக்கிட்டு நல்லா கையடிக்கிறான். ரொம்ப நேரம் உலகத்தையே மறந்து அடிச்சு அடிச்சு எல்லாத்தையும் தெறிக்க விடுறான். மறுநாள் ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும்போது இந்த புருஷன் உள்ள ஒளிஞ்சு நின்னுகிட்டு திரும்பவும் அது மாதிரி போட்டோக்களை எடுக்க பாக்குறான். இவன் அங்க ஓரமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அவனை பார்த்து பயங்கரமா கத்துறா. புருஷனை நல்லா திட்டி அங்கிருந்து துரத்தி விடுறா. கட்டில்ல ஒண்ணுமே பண்றதுக்கு உன்னால முடியல, இங்க வந்து நின்னுகிட்டு என்ன பண்ற அப்படின்னு அவனை அசிங்கப்படுத்தி அங்கிருந்து துரத்தி விடுறாங்க. இவன் உடனே வெளியே வந்து ஒரு சேர் மேல ஏறி நின்னுகிட்டு ஒரு ஓட்ட வழியா உள்ள பாக்குறான். தம்பியை பிடிச்சு திருவிக்கிட்டு எல்லாத்தையும் பாக்குறான். அவன் பாக்குறது பத்தலன்னு அவன் கேமராவை எடுத்து பல பல ஆங்கிள் கண்ணா பின்னான்னு போட்டோ எடுக்கிறான். ஹீரோயினுக்கு தெரியாம எந்த சத்தமும் வராம ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்றான். போட்டோலாம் நிறைய எடுத்தாச்சு, ஆனா இதெல்லாம் எப்படி இப்ப பிரிண்ட் போடுறதுன்னு இவனுக்கு தெரியல. அதனால என்ன பண்றான்னா நேரா மருமகன் கிட்ட வரான், அதாவது மாப்பிள்ள கிட்ட. இவங்க மாப்பிள்ள இந்த ஊர்ல ஒரு பெரிய போட்டோகிராஃபர். கண்டவன் கிட்ட இந்த பிலிம் ரோலை கொடுத்து அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போடுறதுக்கு பதிலா நம்ம மாப்பிள்ள கிட்டே கொடுப்போம், நம்ம குடும்ப ரகசியம் நம்ம குடும்பத்திலேயே இருந்துட்டு போகுது அப்படின்னு வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்றான். என்கிட்ட கொஞ்சம் கில்மாவான போட்டோஸ் எல்லாம் இந்த பிலிம் ரோல்ல இருக்கு, இது உனக்கும் எனக்கும் ரகசியமாவே இருக்கட்டும், இதெல்லாம் நீ யாருகிட்டையும் சொல்லவே கூடாது. இந்த பிலிம் ரோல்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு எனக்கு கொடு. ஆனா ஒண்ணு, இந்த போட்டோஸை பார்க்கும்போது நீ கை அடிக்கவும் கூடாது, உன் மனசுல எந்த தப்பான ஆசைகளும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டு இந்த பிலிம் ரோலை மாப்பிள்ளை கிட்ட கொடுக்குறாரு. மாப்பிள்ளையும் இதெல்லாம் கேட்டு அப்படியே மிரண்டு போறான். என்னடா மாமனாரு இப்படி ஒரு சத்தியத்தை வாங்குறாரு, கையடிக்க கூடாது, தப்பான ஆசைகள் எதுவும் மனசுல வரக்கூடாது அப்படிலாம் சொல்றாரு. அப்படி என்னதான்டா இந்த பிலிம் ரோல்ல இருக்கும்னு அவனுக்கும் மண்டையே பிச்சுக்குது. சரி மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன், நான் இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிலிம் ரோலை நைஸா வாங்கிக்கிறான். மறுநாள் ஹீரோயினோட பொண்ணு வந்து ஹீரோ
ஹீரோயினை பார்த்து பயங்கரமா கத்துறா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையா? சோறு தானே திங்கிற நீ அப்படின்னு இந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து பயங்கரமா கத்துறா. ஹீரோயினுக்கும் என்னடா நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்குடி கத்துற? என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லிட்டு கத்து அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் இவங்க பொண்ணு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறா. என் புருஷனோட ஸ்டுடியோல உங்க போட்டோக்களை நான் பார்த்தேன். சாதாரண போட்டோஸ் கிடையாது. எல்லாத்துலயும் நீங்க அம்மன கட்டையா இருக்கிறீங்க. கண்ட கண்ட இடத்துல கைய வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கில்மாவா போஸ் கொடுத்துக்கிட்டு நீங்க எல்லா போட்டோலயும் இருக்கிறீங்க. இப்படி போட்டோ எடுத்தது பத்தலன்னு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதை கொண்டு வந்து என் புருஷன் கிட்ட கொடுப்பீங்க. அவரு உங்க மருமகன் தானே. கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையா உங்களுக்கு? நீங்க கையடிக்கிறது விரல விட்டு நோன்றது இதெல்லாம் போட்டோ எடுத்து என் புருஷன் கிட்ட கொடுக்குறீங்க. அம்மா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இவ்வளவு வெறி பிடிச்ச அரிப்பெடுத்த ஐட்டமா நீங்க? இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியாமலே போச்சே. உங்க மூஞ்சியை பாக்குறதுக்கு இப்ப எனக்கு அருவருப்பா இருக்கு. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இத்தோட என் புருஷனை பாக்குறதோ அவங்க கிட்ட பேசுறதோ நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு ஹீரோயினோட பொண்ணு பயங்கரமா கத்துறா. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் சொல்றாங்க, சத்தியமா சொல்றேன் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் அது மாதிரி போட்டோஸ் எடுக்கவும் இல்ல, உன் புருஷனை நான் பார்க்கவும் இல்ல. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ நம்பு. நான் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நான் சத்தியமா சொல்றேன் எனக்கும் அந்த போட்டோஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு தெரியாம தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோயினும் கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா இவங்க பொண்ணும் இதை எதுவுமே நம்பாம ரொம்ப கோவமா அங்க இருந்து கிளம்புறா. ஹீரோயின் உடனே கிளம்பி மாப்பிளைய பார்க்க வராங்க. என்னோட கில்மாவான போட்டோஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு தெரியாம தான் யாரோ போட்டோஸ் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி கிடைச்சது சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் மாப்பிளை கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மாப்பிளை சொல்றான், இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தது உங்க புருஷன் தான். இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுன்னு பிலிம் ரோல என்கிட்ட அவரு தான் கொடுத்தாரு அப்படின்னு எல்லா உண்மைகளையும் இந்த மாப்பிளை மாமியார் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். ஹீரோயினை கில்மாவா பேசி கரெக்ட் பண்ணி பக்கத்துல ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு விடிய விடிய ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மேட்டர்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோயின் அவங்க ரகசியமான அந்த கில்மா டைரியில ரொம்ப டீடைலா எழுதி வைக்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு இன்றைய நாளுக்கு வராங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயினோட ஷெல்ஃப்ல இருந்து அந்த கில்மாவான டைரி இவங்க புருஷனுக்கு கிடைக்குது. அதை மெதுவா எடுத்து அதை திறந்து ஒன்னொன்னா படிச்சு பாக்குறாரு. அவரு கண்ணு அவராலேயே நம்ப முடியல. அந்த அளவுக்கு கில்மாவான ரொம்ப கேவலமான ஹீரோயினும் மாப்பிளையும் பண்ண மேட்டர் கதைகளை இதுல எழுதி வச்சிருக்கான். அவன் போல ஓம்புனது, அவங்க கிட்ட ஓடு வாங்குனது எல்லாம் ஒண்ணு விடாம ரொம்ப டீடைலா எழுதி வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே ஹீரோயினோட புருஷன் படிச்சு அப்படியே ஷாக் ஆவறான். பயங்கரமா மூடாயி அவன் தம்பி நட்டுக்குது. பொண்டாட்டிக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு அந்த டைரியை படிக்கும் போது தான் இவனுக்கு புரியுது. மாப்பிளையும் லேசு பட்டவன் கிடையாது. ஹீரோயினை நல்லா கதற விட்டுருக்கான்றத இந்த டைரியை படிக்கும் போது அந்த லாட்ஜ்ல நடந்த காட்சிகள் இந்த கிழமை முன்னாடி அப்படியே படம் மாதிரி வந்து வந்து போகுது. குனிய வச்சு பண்ணது, தூக்கி வச்சுக்கிட்டு பண்ணது, செவுத்துல சாய வச்சு ஷாட் போட்டது, அது எல்லாமே ரொம்ப டீடைலா ரொம்ப சூப்பரா எழுதி வச்சிருக்கா நம்ம ஹீரோயின். வாயில வாங்குனது, கஞ்சிய குடிச்சது, எந்த பாதுகாப்பும் இல்லாம பண்ணி தெரிக்க விட்டது அப்படின்னு ஒண்ணு கூட விடாம அந்த லாட்ஜ்ல நடந்த எல்லா விஷயங்களையும் ஒரு நாவல் கதை மாதிரி எழுதி வச்சிருக்கிறத எல்லாத்தையும் இந்த புருஷன் படிச்சு பார்க்கறான். நம்ம பொண்டாட்டி இப்படி வெளியே பத்தினி மாதிரி நடிக்கிறா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மிருகமே தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையை இந்த புருஷன் தெரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு மாப்பிள்ள கூட மேட்டர்லாம் முடிஞ்சு ஹீரோயின் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரா. அதை எல்லாத்தையுமே புருஷனும் பாக்குறான். என்னடா இவ இப்படி மாறிட்டா? தினமும் அவன் கூட மேட்டர் பண்ணாம இவளால வாழ முடியாது போல, இதெல்லாம் எங்க போய் நிக்குமோ அப்படின்னு இந்த புருஷன் அப்படியே தலையில அடிச்சுக்கிறான். பொண்டாட்டி தூங்குனதுக்கு அப்புறம் அவளோட ரூமுக்கு மெதுவா வந்து அவ டைரிய படிச்சு பாக்குறான். அன்னைக்கு எப்படி எல்லாம் மேட்டர் நடந்தது அப்படின்னு இந்த டைரியில ஹீரோயின் கிளியரா எழுதி வைக்கிறதால இந்த கிழவன் அதை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம படிக்கிறான். இன்னைக்கு அவன் தம்பி இப்படி இருந்தது, என்ன அப்படி பண்ணா இப்படி பண்ணா, எடுத்த உடனே குனிய வச்சு ஷாட் போட்டான், அதுக்கப்புறம் தூக்கி வச்சு போட்டான். செஞ்சுட்டு இருக்கும் போதே நிறைய தடவை நான் வாயில வாங்கினேன். எந்த பாதுகாப்பும் போடாம பண்ணும்போது ரொம்ப மஜாவா இருக்கு. அத சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்படியெல்லாம் இந்த டைரியில பொண்டாட்டி எழுதி வைக்கிறத படிக்கும் போது இந்த கிழவனுக்கு பயங்கரமா மூடாவது. அவன் தம்பி கடப்பார மாதிரி நட்டுக்குது. ஒரு நாவல் கதை படிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிறான். அதை படிக்க படிக்க அந்த லாட்ஜ்ல நடந்த மேட்டரு இவன் கண்ணு முன்னாடி அப்படியே படம் மாதிரி ஓடுது. பொண்டாட்டிக்கு இவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சதும் இவன் அப்படியே ஷாக் ஆகுறான். கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷமாயும் நம்ம கிட்ட இதெல்லாம் இவ சொன்னதே இல்லையே, இப்படி எல்லாம் இவன் நம்ம கிட்ட பண்ணதே இல்லையேன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடி பாவி, இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தா நானும் பண்ணிருப்பேனடா. இது மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட ஓடு வாங்குவேன்னு நான் எவ்வளவோ ஏங்கி இருக்கேன். ஆனா இப்ப இதெல்லாம் ஏண்டி மாப்பிள்ள கூட பண்ற? இந்த பொம்பளைங்களை புரிஞ்சுக்கவே முடியலடா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறான். ஆனாலும் அந்த டைரியில எழுதி இருக்கிற விஷயங்களை ஒண்ணு விடாம படிக்கிறான். தம்பியை பிடிச்சு உருவி உருவி தேய்ச்சிக்கிட்டே அந்த டைரியில இருக்கிற எல்லா விஷயங்களையும் படிக்கிறான். இதெல்லாம் படிச்சு பயங்கரமா மூடாயி அவன் ரூம்ல போய் உல்லாசமா
கையடிக்கிறான். அதை எல்லாத்தையுமே ஹீரோயினும் பாத்துறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. நான் கூட இருக்கும்போது எதுக்கு கையடிக்கிறீங்க, அப்படி என்னத்தை பார்த்து உங்களுக்கு இப்படி மூடாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், உன் டைரிய படிச்சு தாண்டி மூடாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இவனுக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லிட்டா இவ டைரி எழுதாம இருந்துருவாளோன்னு பயந்து இந்த கிழவன் அப்படியே கம்முன்னு உட்கார்றான். உடனே ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கும் பயங்கரமா மூடா இருக்கு, வாங்க பண்ணலாம், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு மேட்டர் பண்ணி அப்படின்னு ஹீரோயின் கூப்பிடுறான். என்னால அதெல்லாம் முடியாதுமா, சொன்னா கேளு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் அப்படி ஓரமா உட்காந்துக்கிட்டு கை அடிச்சுக்கிட்டு நான் தூங்கிடுறேன், என்ன விட்டுடு, என்னால மேட்டர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இந்த புருஷன் கெஞ்சி பாக்குறான். ஆனா ஹீரோயின் புருஷனை விடுற மாதிரியே இல்ல. அதெல்லாம் சொன்னா முடியாது, நீங்க செஞ்சே ஆகணும், நான் தானே சொல்றேன், நான் சொன்னா செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் அவளோட டைரியில படிச்ச காட்சிகள் இந்த கிழவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து வந்து போகுது. அவன் படிச்சதை திரும்பவும் யோசிச்சு பார்க்கும்போது இவனுக்கு பயங்கரமா மூடாவுது. தம்பியும் நட்டுக்கிறான். அப்புறம் என்ன, தோ இருமா வரேன்னு சொல்லி அவன் படிச்சதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணு மூடி கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லா வெளுத்து வாங்குறான். பல வருஷமா தூங்கிட்டு இருக்கிற இவன் தம்பி அவன் படிச்ச கதைகளால எழுந்து நிக்குது. அதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் அப்படியே மிரண்டு போறா. என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நீங்க ஏதாவது மருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவ கேட்க ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம எடுத்து அப்படியே சொருகுறான். கண்ணை மூடிக்கிட்டு ஷாட்டு போடுறான். மாப்பிள்ளையும் ஹீரோயினும் கில்மாவா இருந்தது எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி அவங்க பண்ற மாதிரியே இவரும் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்றான். அடி ஒன்னொன்னும் இடி மாதிரி இறக்குறான். நல்லா எண்ணெய் தடவி கொஞ்ச நேரம் பின்னாடி ஷாட்டு போடுறான். அப்படி அந்த டைரியில அவன் படிச்சது எல்லாத்தையுமே இவனும் செஞ்சு பாக்குறான். என்னடா இது, மாப்பிள்ளை கூட இன்னைக்கு இப்படிதானே பண்ணாரு அப்படின்னு ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு பகல்ல பண்ணது எல்லாமே ரிப்பீட் ஆகுதுன்னு ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. கிடைக்கிற மஜாவான இன்பத்துல ரொம்ப யோசிக்காம நல்லா ஓடுவாங்கிறா. புருஷனோட தம்பியும் நின்னு பேசுது. அவன் படிச்ச விஷயம் அது மாதிரி. அந்த டைரி மட்டும் இல்லாம இருந்தா அவனால இப்படி மேட்டர் பண்ணிருக்கவே முடியாது. அதனால செஞ்சுட்டு இருக்கும் போதும் அந்த கில்மாவான டைரிக்கு நன்றி சொல்றான். குதிரை மாதிரி நிறுத்தாம ஷாட்டு போட்டு எல்லாத்தையும் தெரிக்க விடுறான். புருஷனோட வேகத்தை பார்த்து பொண்டாட்டியும் அப்படியே மிரண்டு போறான். இவரு இது மாதிரி எல்லாம் மேட்டர் பண்ணி எவ்வளவு வருஷமாச்சு, என்னடா ஆச்சு இவருக்கு, என்ன மருந்துடா சாப்பிட்டாரு அப்படின்னு ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. அவன் கண்ணா பின்னான்னு கொடுக்கறத எல்லாத்தையுமே நல்லா வாங்கிக்கிறான். ஆனா என்ன, மாப்பிள்ளை கிட்ட தைரியமா பேசுற மாதிரி இப்படி பண்ணுங்க, அங்க பண்ணுங்க, இங்க பண்ணுங்க, இன்னும் வேகமா பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்றதுக்கு இவளுக்கு வெக்கமா இருக்கு. அது மட்டும்தான் வித்தியாசம். புருஷனும் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு இடம் விடாம ரசிச்சு ருசிச்சு விடிய விடிய வெளுத்து வாங்குறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெறித்தனமா மேட்டர் பண்ணதால ஹீரோயினோட புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. கை கால்லாம் தளர்ந்து போய் அப்படியே கட்டிலே படுத்துக்கிறாரு. புருஷன் இந்த நிலைமையில இருக்கிறதால ஹீரோயினால வெளியே போக முடியல. மாப்பிள்ளை கூட நல்லா ஊரு சுத்தி மஜாவா இருக்க முடியல. அதனால பயங்கரமா கடுப்பாவரா. மாப்பிள்ளையோட பூல் இல்லாம இவளால வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டா நம்ம ஹீரோயின். எப்படி வீட்டை விட்டு போறதுன்னு பயங்கரமா யோசிக்கிறா. அவ எவ்வளவு முயற்சி பண்ணியும் வீட்டை விட்டு போக முடியல. அதனால அவ ரூமுக்கு வந்து அவ எழுதி வைக்கிற அந்த கில்மாவான டைரிய படிச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி பண்ண மேட்டர்லாம் ரொம்ப டீடைலா இவ எழுதி வச்சதால அதை எல்லாத்தையுமே படிச்சு பாக்குறா. அது மாதிரி ஒரு மேட்டர் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லா கையடிக்கிறா. அவளே அவளுக்கு ஒரு மஜாவான இன்பத்தை கொடுத்து வேற ஒரு உலகத்துக்குள்ள நுழையிறா. மன்மத வெள்ளம் பொங்கி வழிய ஆரம்பிக்குது. அது மாதிரி உலகத்தையே மறந்து கையடிக்கிறா. மாப்பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்றா. அவன் வெறித்தனமா ஷாட்டு போடுறது, அவனோட பெரிய தம்பி அவன் தூக்கி வச்சுக்கிட்டு போடுறது, செவுத்துல சாய வச்சு போடுறது, அப்படி அவங்க வெரைட்டியா பண்ணதை எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்றா. எப்படா இந்த வீட்டை விட்டு போவோம், திரும்பவும் எப்ப மாப்பிளைய சந்திப்போம்னு துடியா துடிக்கிறா. மறுநாள் புருஷனை பாத்துக்கிறதுக்காக நர்ஸ் மாதிரி 2 வேலைக்காரங்களை ஹீரோயின் வேலைக்கு வைக்கிறா. ஹீரோயினால அவளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போகணும், மாப்பிளைய சந்திக்கணும், அதுக்காக இப்படி எல்லாம் பண்றா. மாப்பிள்ளை போன் பண்ணாரு. அவருக்கு துணி எடுக்கணும்னு சொன்னாரு. நம்ம ஊர்ல நல்ல துணி கடைகள் எதுவும் அவருக்கு தெரியாதான். அதனால என்ன கூப்பிட்டுருக்காரு. நான் போய் அவருக்கு கடைகளை காமிச்சிட்டு சீக்கிரம் வரேன் அப்படின்னு புருஷன் கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகுறா. ஹீரோயின் இதை சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க பொண்ணு அங்க வந்துடுறா. இதெல்லாம் கேட்டு இவளுக்கும் பயங்கரமா கடுப்பாவுது. சும்மா ஏதோ பொய்ய சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ரூம் போட்டு மேட்டர் பண்றாங்க, அதுக்கு தான் போறாங்க அப்படின்னு இந்த பொண்ணுக்கு லைட்டா சந்தேகமா இருக்கு. ஆனா அதை எதையுமே முகத்துல காமிச்சுக்காம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் குளிச்சு ரெடி ஆகி மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ள வர சொன்ன இடத்துக்கு போய் வெயிட் பண்றா. சொர்க்க வாசல மெதுவா தடவிக்கிட்டு அவன் தம்பிக்காக வெயிட் பண்றா. சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ளையும் வந்துடுறாரு. அப்புறம் என்ன, கார்ல ஏறி ரொம்ப தூரம் போய் ஒரு அருமையான லாட்ஜ்ல ரூம் போடுறாங்க. ஒரு நாள் பிரிஞ்சிருந்த வெறியில நல்லா உம்மா கொடுத்துக்கிட்டு மங்களகரமா அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. புருஷன் உடம்பு முடியாம படுத்து கிடக்குறான் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம நல்லா கும்மு கும்மு கும்முன்னு மாப்பிள்ள கொடுக்கறத எல்லாத்தையுமே நல்லா வாங்கிக்கிறான். அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா பண்ணுங்க, குனிய வச்சு பண்ணுங்க, நிக்க வச்சு பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் ஒன்னொன்னா கேட்க கேட்க இதெல்லாம் கேட்டு மாப்பிள்ள சும்மா இருப்பானா? தம்பிய நல்லா சொருகிறான். அவங்க கேட்ட மாதிரியே விதவிதமா ஷாட்டு போட்டு கதற விடுறான். இதுக்கு தானே வந்த,
இத நல்லா வாங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல மாப்பிள்ளை எவ்வளவு ஆசையா இருக்குன்றத ஷாட் போட்டுக்கிட்டே காமிக்கிறான். எந்த பாதுகாப்பும் போடாம வெறித்தனமா ஷாட் அடிச்சு எல்லாத்தையும் தெறிக்க விடுறான். ஹீரோயினும் நல்லா வாயில வாங்கி திருட்டு பூனை மாதிரி எல்லாத்தையும் குடிக்கிறா. வர வர மாமியாரு ரொம்ப ஓப்பனா நடந்துக்கிறாங்கன்னு இதெல்லாம் பார்த்து மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷப்படுறான். மேட்டர்லாம் முடிஞ்சு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வரா. புருஷனுக்கு எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம வேகமா அவ ரூமுக்கு வந்து அவளோட அந்த ரகசியமான டைரியை எடுத்து அன்னைக்கு பண்ண மேட்டர் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலா எழுதுறதுக்காக அவசரமா எல்லாத்தையும் எழுத பாக்குறா. டைரியில ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறா. அது என்னன்னா, இவங்க பொண்ணு இந்த கில்மாவான டைரியை எடுத்து படிச்சு பாத்துறா. படிச்சது மட்டும் இல்லாம இந்த டைரியில ஒரு விஷயத்தை எழுதி வைக்கிறா. அது என்னன்னா, அம்மா நீங்க என் புருஷன் கூட ரொம்ப மஜாவா இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை நீங்களே எடுத்துக்கோங்க. இனிமே அவர் எனக்கு தேவை கிடையாது. அவரை நீங்களே எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப மஜாவா இருங்க. அவன் பூலு இனிமே உங்களுக்கு தான். நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவங்க பொண்ணு எழுதி வச்சதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அப்படியே அள்ளு விட்டுக்குச்சு. ஐயோ, நம்ம பொண்ணுக்கும் நம்ம மேட்டர் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனிமே என்ன பண்றது? இனிமே அவளை எப்படி ஃபேஸ் பண்றது? அவ முகத்தை இனிமே என்னால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. மறுநாள் ஹீரோயினோட புருஷன் இறந்து போயிடுறாரு. சுடுகாடு ரொம்ப தூரமா இருக்கிறதால புருஷனோட சவப்பெட்டிய ஒரு போட்ல வச்சுக்கிட்டு சுடுகாடை நோக்கி இவங்க எல்லாரும் போறாங்க. இந்த மாப்பிள்ள அவன் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காராம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான். புருஷனோட சவப்பெட்டியை கொண்டு போறோமேன்னு ஒரு நினைப்பு கூட இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அந்த போட்டிலேயே கண்ட இடத்துல தொட்டுக்கிட்டு ரொம்ப மஜாவா வராங்க. இவங்க விளையாடுறது எல்லாத்தையுமே இவங்க பொண்ணும் பாக்குறா. என்னடா இவங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க? அப்பா இறந்து போயிட்டாரு, அவரோட சவப்பெட்டியை கொண்டு போறோமே அப்படின்னு கூட எந்த நினைப்பும் இல்லாம நைட்டு பண்ண போற மேட்டருக்காக இப்பவே மூடேத்தி சூடேத்துறாங்களேன்னு அப்படியே காரி துப்புறா. இனிமே கண்ட லாட்ஜ்ல எல்லாம் பயந்து ரூம் போட தேவையில்லை அப்படின்னு இந்த மாப்பிள்ள ஹீரோயினோட காதுல மெதுவா சொல்றான். ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, நானும் அதை தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன், அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட. பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிடாத அப்படின்னு ஹீரோயினும் அவன் காதுல மெதுவா சொல்றாங்க. புருஷனோட சவப்பெட்டியை பார்த்துக்கிட்டு நக்கலா ஒரு லுக் ஒன்னு விடுறா. உங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, என்னோட கில்மாவான வாழ்க்கை இன்னிலிருந்து ஆரம்பமாகுது. நான் சாவுற வரைக்கும் மாப்பிள்ள கூட மேட்டர் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப கில்மாவா வாழ போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன். இனிமே நாங்க லாட்ஜ்ல எல்லாம் ரூம் போட போறது கிடையாது, வீட்டிலேயே எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா பண்ண போறோம். இந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ போறோம். அவன் பூலு இல்லாம இனிமே என்னால வாழ முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு புருஷனோட சவப்பெட்டியை பார்த்துக்கிட்டு ஹீரோயின் மனசுலயே எல்லாத்தையுமே சொல்றா. அப்படியே இவங்க போட்டுல சுடுகாட்டை நோக்கி போறாங்க. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை முடிச்சுக்கிறாங்க.